வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்குறது மொக்க கம்பெனி. அங்கே ஹோஸ்ட் ஒரு நாள் எத்தனை ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவீங்க? அந்த பக்கம் டாம் க்ரூஸோட மிஷன் இம்பாசிபிள் டெட் ரெக்கனிங்னா, இந்த பக்கம் நம்ம மார்வல் போட்டிக்கு வாட் இஃப் சீசன் 3. இந்த வாரத்தில் மட்டும் மார்வல் மொத்தம் 3 புது ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐ எம் நாட் கம்ப்ளைனிங், கண்டென்ட்டுக்கு நன்றி. சரி, ஓகே, இப்போதைக்கு நம்ம டெட் ரெக்கனிங் இல்லை ஃபைனல் ரெக்கனிங் ட்ரெய்லர் பிரேக் டவுன் பண்ணிடுவோம். வழக்கமாக ட்ரெய்லரில் அங்கங்கே ஆக்ஷன் சீக்வன்ஸை காமிப்பாங்க. இதனால ட்ரெய்லர் முழுக்கவே ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்குது. ஸோ படம் எனக்கு தெரிஞ்சு பட்டாசாக இருக்க போது நம்புறேன். ஆக்சுவலாக அந்த படமே பல பிரச்சனைகளை தாண்டி தான் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த வருஷமா வந்திருக்க வேண்டிய படம் அந்த ஹாலிவுட் ஸ்ட்ரைக்கினால தான் அடுத்த வருஷம் வரைக்கும் டிலே ஆயிருக்கு. Paramount Pictures இந்த படத்தை ஃபைனல் படங்கிற மாதிரி புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனல் மிஷன் இம்பாசிபிள் படம் ஆனால் தான் டைட்டிலே இருக்கு ஃபைனல் ரெக்கனிங் சொல்லி. பட் டாம் க்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து இன்னும் 2 படம் எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணி வச்சிருக்காராம். அவருடைய 80s வரைக்கும் மிஷன் இம்பாசிபிள் படம் எடுக்கிறது தான் நம்ம டாம் க்ரூஸோட ஐடியாவா இருக்கு. எனக்கு என்னமோ இதோட அந்த ஃப்ரான்ச்சைஸை முடிச்சு விட்டுறாங்க தான் தோணுது. டாம் க்ரூஸுமே கடைசியில் ஒன் லாஸ்ட் டைம் சொல்லியிருக்க அந்த காரணத்தினால மிஷன் இம்பாசிபிள் 8 எனக்கு தெரிஞ்சு இதோட முடியலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ஈத்தன் ஹண்ட் ஸ்டோரியை மட்டும் தான் முடிப்பாங்க நம்புறேன். மிஷன் இம்பாசிபிள்ங்கிற அந்த ஃப்ரான்ச்சைஸே தங்க முட்டையிற வாத்துமன் தான். ஒவ்வொரு சீக்வல்லையுமே ஆக்ஷனோட பின்னக்களை தொட்டுறவங்க. அப்படி பார்க்கும்போது இந்த சீரிஸை விட்டுற மாட்டாங்க. இதுல இருந்து நிறைய ஸ்பின் ஆஃப் ஏற்படலாம். ஆல்ரெடி ஏகப்பட்ட புது கேரக்டர்ஸ்ல உள்ள இருக்காங்க. நம்ம ஹேலி அட்வெலோட கிரேஸ் இருக்காங்க. இந்த படத்துல மட்டுமே இன்னும் 2 புது கேரக்டர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. இந்த கூட்டத்திலே பின்னாடி ஒருத்தர் நிற்கிற பார்த்தீங்களா, அவருமே IMF டீம்ல சேர்ந்த ஒரு புது கேரக்டர். இந்த மாதிரி நிறைய யங்கஸ்ட் கேரக்டர் வர அந்த காரணத்தினால இதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்பின் ஆஃப் ஏற்படலாம். ஈத்தன் ஹண்ட் சாவரான்னு கேட்டீங்கன்னா சாகிற நிலைமைக்கு போய் தப்பிக்கலாம், இல்ல சாகவும் செய்யலாம். அப்படி செத்தார்னா அது ஒரு லெஜெண்டரி டெத்தா இருந்தா இன்னும் பெட்டா இருக்கும். லைக் நம்ம அயன் மேன் டெத் மாதிரி. என்ன பண்ண போறாங்க தெரியல. இந்த ட்ரெய்லர்ல நிறைய விஷயங்களை காமிச்சிருக்காங்க. மொத்தமா பிரேக் டவுன் பண்ணிடுவோம். ஸோ இந்த படம் டெக்னிக்கலா மிஷன் இம்பாசிபிள் டெட் ரெக்கனிங் பார்ட் 1 கண்டினியூஷன். ஸோ அதுவும் இதையும் நீங்க இன்ஃபினிட்டி வார் என்கேம் தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ரெண்டுமே இன்டர் கனெக்டட். அது மட்டும் இல்லாம இது கிட்டத்தட்ட என்கேம் ஸ்டைலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கவே பட்டிருக்கு ஃபைனல் ரெக்கனிங். இதுக்கு முன்னாடி வந்து எல்லா படங்களுமே கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்க போதுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த மிஷன் இம்பாசிபிள் 1ல வந்து அந்த ஐகானிக்கான சீக்வன்ஸ் அதுல இருந்து அந்த கத்தியும், மிஷன் இம்பாசிபிள் 3ல ரேபிட் ஃபுட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வெப்பனை காமிச்சிருப்பாங்க. அந்த வெப்பனோட அவுட்கம் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் அந்த ரேபிட் ஃபுட்னு சொல்லப்படுற வெப்பனையுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சிண்டிகேட்டும் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் எல்லா மிஷன் இம்பாசிபிளுமே சிண்டிகேட் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வில்லன் உள்ள வந்துருவான். மிஷன் இம்பாசிபிள் 8லயுமே சிண்டிகேட்டை ஏதாவது கனெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ எல்லா படங்களோட ஒரு கல்மினேஷனாக தான் இந்த படம் இருக்க போகுது. முதல்ல ஒரு பயங்கரமான சென்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போறாங்க நம்புறேன். பட் கதைப்படி பார்க்கும்போது இது டேரக்டா மிஷன் இம்பாசிபிள் 7 கூட தான் லிங்க் ஆயிருக்கு. ஸோ மிஷன் இம்பாசிபிள் 7ல என்டிட்டின்னு சொல்லப்படுற ஒரு புது ஏஐ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. செவஸ்டபோல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சப்மரீனோட டிஃபென்சிவ் மெக்கானிக்கா தான் இந்த ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தன்னிச்சையை அடைஞ்சு ரோகா மாதிரி இருக்கு, கெட்ட ஏஐயா மாதிரி இருக்கு. அந்த ஏஐ கெட்டதாக மாறது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகி சைபர் செக்யூரிட்டி, ஃபைனான்ஸ் அண்ட் முக்கியமான நியூக்ளியர் கோட்ஸ் இப்படி எல்லாத்தையுமே கைப்பற்றி மோஸ்ட்லி இந்த ஹியூமன்ஸோட ஒரு எண்டா இருக்க போதுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு பயங்கரமான வெப்பன். அந்த வெப்பனை யார் ஆக்சஸ் பண்ண போறா, உலக நாடுகளில் யார் அந்த வெப்பனை கைப்பற்ற போறான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போட்டியே நடக்க இந்த ஏஐ தன்னை காப்பாற்றிக்கிற மாதிரி தான் கேப்ரியலுங்கிற ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஏஐயை ஆக்சஸ் பண்ணணும்னா 2 கீ தேவைப்படும். அது ரெண்டுத்தையுமே ஒன்னா சேர்த்தா தான் அந்த ஏஐ கிட்டே நம்மளால நெருக்க முடியும். அந்த கீ டெட் ரெக்கனிங் பார்ட் 1ல ஆப்வியஸா நம்ம ஈத்தன் ஹண்ட் கிட்ட தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஈத்தன் ஹண்ட் கிட்ட கீ இருந்தாலும் கேப்ரியலுக்கு மட்டும்தான் இந்த ஏஐ எங்க இருக்குங்கிறதே தெரியும். இந்த உலகத்துல எங்க போய் நீங்க வந்து சப்மரீன் தேடுவீங்க? கடல்ல குண்டூசியை போட்டு தேடுற மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது கேப்ரியலுக்கும் ஈத்தன் ஹண்ட்டுக்கும் திரும்ப இன்னொரு ஃபைட் ஸ்டார்ட் ஆகும் நம்புறேன். அதுக்கேற்ற மாதிரி நிறைய அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் வந்து தான் காமிச்சிருக்காங்க. முக்கியமா இந்த ஷாட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் ஐஸுக்கு கீழே சட்டை எதுவுமே போடாம அப்படியே உறைஞ்சு போய் இருக்காப்ல. அண்ட் அவரை காப்பாத்துறதுக்கு யாரோ ஒரு பொண்ணு வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கல. இதே மாதிரி ஒரு சீக்வன்ஸை மிஷன் இம்பாசிபிள் 6ல நீங்க பார்த்திருப்பீங்க. அங்கேயுமே அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ்ல நம்ம டாம் க்ரூஸ் மைக்கமாக எல்சா வந்து காப்பாத்திருப்பான். இங்கேயுமே வரது எல்சா போல தான் தோணுது. ஏன்னா எல்சாவுக்கு ஈத்தன் ஹண்ட்டுக்கும் தான் அந்த ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் வந்து சூப்பராக பில்ட் ஆகியிருக்கும். பட் டெட் ரெக்கனிங் பார்ட் 7லயே எல்சாவை போட்டு தள்ளியிருப்பாரு கேப்ரியல். அப்படி இருக்கும்போது இங்கே வரது யாருப்பா? ஹேலி அட்வெலோட கிரேஸாக இருக்குமோ? இல்லைன்னா இந்த படத்துல இன்னொரு புது கேரக்டரும் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்களா இருக்கவும் சான்சஸ் இருக்கு. ஆர் மேபி இது வந்து கம்ப்ளீட்டாகவே நம்ம டாம் க்ரூஸோட மைண்டில் ஓடிட்டு இருக்கு. அந்த எல்சாவோட மெமரிஸாக இருக்கவும் சான்சஸ் இருக்கு. அண்டர் வாட்டரில் மாட்டிக்கிட்டாலே அவங்க வந்து காப்பாற்ற அந்த மெமரி வருமா வராதா? இந்த சீக்வன்ஸை ப்ராக்டிக்கலாக எடுத்தாங்களான்னு தெரியல. பட் எடுத்துருந்தா தலைவா என்னையா பண்ணிட்டு இருக்க? அண்டர் வாட்டர், அதுவும் ஐஸு கீழே. ஆனால் பயங்கரமாக இருக்குது. அந்த ஷாட்டு சூப்பராக இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு செவஸ்டபோல் ஆக்சுவலாக அண்டர் வாட்டருக்குள்ளே தான் இருக்குது, அதுவும் ஐஸுக்கு கீழே. அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஷாட்டில் அந்த ஐஸ் லொக்கேஷனை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஐஸ் என்னன்னு தெரியல. பட் இந்த இடத்த எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா IMF கண்டுபிடிச்சி வந்திருக்காங்க. மேபி கேப்ரியல் உளறி இருக்கலாம், இல்லை கேப்ரியல் மனம் திருத்தவும் செஞ்சிருக்கலாம். கேப்ரியல் இந்த படத்தில் ஒரு முக்கியமான வில்லனா வரதான் போறாரு. 2 ஷாட்டில் தான் அவர் காமிச்சிருக்காங்க. இந்த ஷாட்டில் நம்ம கிரேஸ் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கட்டி போட்டிருக்காரு. அதே மாதிரி இந்த ஷாட்டில் கிட்ரிச் கேரக்டர் பின்னாடி அவர் நிற்கிறாரு. கிட்ரிச் நல்லவரா கெட்டவரான்னு தெரியல. இப்போ வரைக்கும் எனக்கு அவர் மேலே சந்தேகம் இருக்க தான் செய்யுது. இவர் தான் டெக்னிக்கலாக இந்த பக்கம் நம்ம ஈத்தன் ஹண்ட் செய்கிற எல்லா மிஷனுக்குமே கிரீன் லைட் பண்ணுறது.
போன மிஷன் இம்பாசிபிள் 7லயுமே இவ தான் கிரீன் லைட் பண்ணிருப்பாரு அந்த மிஷனை அன்அஃபிஷியலா. பட் இந்த இடத்துல உன்னால ஒரு பேட்டர்ன் புரிஞ்சுக்க முடியுதா? நீ எந்த பக்கம் சுத்தி ஓடினாலும் உன்னை சுத்தி இருக்கவங்க உனக்கு வீக்னஸா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாப்ல. ஃபேமிலிஸ் வீக்னஸ்ங்கிற மாதிரி சொல்ல வந்திருக்காங்க. அதனால தான் அந்த ஒரு வீக்னஸ் எனக்கு வேணாம்னு சொல்லி பென்குயின் விக்க போட்டு தள்ளி இருந்தாரு. ஆனா மிஷன் இம்பாசிபிள்ல இப்ப வர நிறைய கேரக்டர்ஸ் உள்ள சேர்ந்துட்டு இருக்காங்க. போன படத்துல வில்லியா வந்த பாரிஸே ஆக்சுவலா இப்போதைக்கு இந்த IMF டீம்ல, அதுவும் டாம் க்ரூஸ் டீம்லயே இருக்க அந்த காரணத்தினால இந்த மாதிரி வில்லன்களா வரவங்க எல்லாருமே ஃபேமிலியா மாறிட்டு இருக்காங்க. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி லைட்டா அந்த வாட அடிக்குதுல. பட் ஆப்வியஸா இந்த பக்கம் ஒரு உயிரை நீ காப்பாத்துவா இல்ல பல லட்சம் உயிரை காப்பாற்ற போறியா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே நடுவில் கேட்கப்படுற அந்த காரணத்தினால நம்ம ஈத்தன் ஹண்ட் அவருக்கு சம்பந்தப்பட்ட அந்த ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுவாரா இல்ல அந்த ஏஐயை தடுத்து உலகத்தை காப்பாற்றுவாரா அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்ட போறான்னு நம்புறேன். கண்டிப்பா இந்த படத்துல 2-3 மேஜர் டெத்ஸ் ஆகுது இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஈத்தன் சாவாரான்னு கேள்விக்குறி. பட் லூத்தரோ இல்ல சைமனோ சாவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹேலி எட்வெல் அந்த புது கேரக்டர்ஸ்லாம் சாவறதுக்கான சான்சஸ் கம்மி தான். பட் அவங்களை கடத்தி இந்த பக்கம் கேப்ரியல் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டுற மாதிரி சீக்வன்ஸ் அமைச்சிருக்காங்க. கிட்ரிச்சுக்கு பின்னாடியும் கேப்ரியல் இருக்க தான் செய்கிறாரு. ஸோ கிட்ரிச் தான் ப்ரீவியஸாக அந்த சாவியுமே கலெக்ட் பண்ண வந்திருக்க அந்த காரணத்தினால இவங்களுக்குள்ள என்னடா பிரச்சனை, இவன் நல்லவனா கெட்டவனா தெரியல. ஃபைனலாக என்ன மாதிரி ட்விஸ்ட் அடிக்க போகிறாங்கன்னு பொறுத்தது பார்த்தா தான் புரியும். பட் கேப்ரியலுக்கு மட்டும் தான் அந்த செவஸ்டபோல் அந்த சப்மரீன் எங்கே இருக்குங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கும். ஈத்தன் கிட்ட கீ இருக்கு. ஸோ இந்த வகையில் 2 பேருமே ஏதோ ஒரு உடன்படிக்கை போட்டு அந்த இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க போல. ஏன்னா ஈத்தன் ஹண்டோட அந்த அண்டர் வாட்டர் சப்மரீன் சீக்வன்ஸ் எல்லாமே படுபயங்கரமாக ஷூட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்டர் வாட்டரில் ஃபைட் வருமானு டவுட் தான். ஏன்னா ஈத்தன் ஹண்ட் தனியாக தான் அந்த சப்மரீனை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. சர்ஃபேஸ்லேருந்து ஏகப்பட்ட பாம்ஸ் கீழே போடப்பட்டு இருந்தாலும் அந்த இடத்த தனியாக தான் ஈத்தன் ஹண்ட் ஆக்சஸ் பண்ணுறாரு. அண்ட் ஒரு கட்டத்தில் இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஈத்தன் ஹண்ட் அந்த கீயை யூஸ் பண்ணி உள்ள இருக்க அந்த ஏஐ மெமரி கோரையே எடுத்திருக்காரு. ஸோ இந்த படத்தோட மொதல் ஹாஃபே பாசிபிளி அந்த சப்மரீன் சீக்வன்ஸாக தான் இருக்கணும். ஏன்னா ஓப்பனிங் இந்த ட்ரெயிலரே காமிச்சிட்டாங்க ஏஐ எப்படி நம்ம ஈத்தன் ஹண்ட் கையில் எடுத்துட்டாரு. இதோடய படம் முடிகிறது தானே. பட் இந்த ட்ரெயிலரில் காமிச்சிருக்க அந்த காரணத்தினால இங்கே தான் படமே ஆரம்பிக்க போது நம்புறேன். இதுக்கப்புறம் அந்த ஏஐயை எப்படி திரும்ப கைப்பற்றாங்க, அதை எப்படி இன்னும் பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கதை இன்னொரு பாட்டில் நகரத்துக்கான சான்சஸ் இருக்கு. பட் அந்த சப்மரீன் சீக்வன்ஸை ரொம்ப டீட்டெயில்டாக காமிச்சிருக்காங்க. செம்ம ஃபன்னாக இருக்க போது. ஆல்சோ இந்த ரேபிட் ஃபுட்டையுமே டீஸ் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் அதுவுமே இந்த சப்மரீனை கடத்துறதுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ரேபிட் ஃபுட்டோட உண்மையான அவுட்கம் என்னன்னு நமக்கு தெரியலங்க. அது ஒரு பயோ ஹசார்ட் வெப்பன். மிஷன் இம்பாசிபிள் 3ல அது ரொம்ப பயங்கரமாக டீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதோடைய அவுட்கம் என்ன மாதிரி இருக்குங்கிறத நம்மகிட்ட காமிக்காத அந்த சமயத்தில் இப்போதைக்கு அந்த வெப்பன் ரிட்டர்ன் ஆகியிருக்கு. பார்ப்போம் அதை என்ன மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு. இந்த ஏஐயை ரொம்ப சிம்பிளாக தோக்கடிக்கவும் முடியாதுங்க. இது ஒரு என்டிட்டின்னு சொல்லியிருப்பாங்களே. இதெல்லாம் உங்கள் பாஸ்ட்டை வச்சு நீங்கள் ஃபியூச்சரில் என்ன ப்ரெடிக்ட் பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி சம்பவம் செய்ய போகிறீங்கன்னு சொல்லி ஈஸியாகவே கணிக்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நான் ஈத்தன் ஹண்ட் கிட்ட மாட்ட போகிறங்கிற ஒரு விஷயம் ஏஐ வந்து முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க வாய்ப்புகள் அதிகம். அதுக்கேற்ற மாதிரி அது பிளானும் போட்டுக்க சான்சஸ் இருக்குது. இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்கூபா டைவிங் எக்யூப்மெண்ட் மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே தான் நீங்கள் அந்த ஏஐயோட லுக்கை வந்து பார்ப்பீங்க. ஸ்கூபா டைவிங் எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலும் கண்கள் வந்து கவர் ஆகியிருக்கு அந்த காரணத்தினால ஏஐ மேபி மனுஷனோட மூலையை ஹைஜாக் பண்ண ட்ரை பண்ணுதோ சொல்ல முடியாது. ரொம்ப கிரேஸியாக ஏதாவது ஒன்று சம்பவம் செய்யலாம். மேபி ஏஐக்கு ஏதாவது உருவம் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்களோ. இது டெர்மினேட்டர் கதை இல்லை அப்படி பார்த்தா. ஸோ என்ன பண்ண போகிறாங்க தெரியல. ஏஐ வச்சு IMF என்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னு நம்மளுக்கு புரியல. பொறுத்து வந்து பார்த்தா தாங்க தெரியும். பட் இதை தோணுது ஆப்வியஸாக இந்த மிஷன் இம்பாசிபிள்னு சொல்லும்போது ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும் போது ஒன்று மிக நீளமான சப்மரீன் ஆக்ஷன், அது மட்டும் இல்லாமல் அந்த பிளைன் சேஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ், அதாவது yellow and red ஃப்ளைட் வந்து காமிச்சிருப்பாங்களே அந்த ஆக்ஷனுமே கொஞ்சம் பெருசாக தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த டாப் கன் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணதான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மிஷன் இம்பாசிபிளோட அந்த ஷூட்டிங் அப்டேட்டை ஆக்சுவலாக தலைவன் இந்த பிளேனில் நின்று தான் கொடுத்துருந்தாரு. பழக்கமாக பிளேனுக்குள்ளே இருந்து தான் மெசேஜ் சொல்வாங்க, நீ என்னப்பா பிளேன்லேயே ஃபுட்பால் அடிக்கிற. ஸோ இந்த ஆக்ஷன் ஆக்சுவலாக டாம் க்ரூஸ் ரியலாக தான் பண்ணியிருக்காரு. இவங்க பார்த்தாலே தெரியும். ஸோ போன படத்தில் எப்படி அந்த பைக் ஜம்ப் வந்து மிக பெருசாக புஷ் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த படத்தில் அந்த பிளேன் ஜம்ப் சீக்வன்ஸை இன்னும் பெருசாக புஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆல்சோ லண்டன் மாதிரி ஒரு சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஸ் சீக்வன்ஸுமே காமிச்சிருக்காங்க. ஈத்தன் ஹண்ட் இருக்கும்போது ஓடுற ரன்னிங் சீக்வன்ஸ் எல்லாமே இருந்தால் எப்படி, பட் அவரை யார் சேஸ் பண்ணுறாங்க தான் நம்மளுக்கு தெரியல. பாசிபிளி இப்போதைக்கு கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஏ தாங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்க காரணத்தினால நம்ம ஈத்தனை கவர்மெண்ட்டே ஹண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா அந்த ஏஐ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது, சும்மாலாம் விட்டுற முடியாதுல. நம்ம ஈத்தன் ஹண்ட்டை தீவிர மாதிரி கூட போர்ட்ரேட் பண்ணலாங்க, வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி இந்த 2 பாக்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பார்க்க டைம் பாம் மாதிரி இருக்கு, இன்னொன்று சாதாரண பொட்டி மாதிரி இருக்கு. அண்ட் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே இடத்துல ஒரு க்ளோஸ்டு லொக்கேஷனில் இருக்க அந்த காரணத்தினால ரெண்டுத்துக்கு ஏதோ ஒரு வகையில் சம்மதம் இருக்கும் தான் தோணுது. அந்த ஏஐயோட பிரெயினுங்கிற மாதிரி சொல்லப்படலாம். பட் இந்த பாக்ஸில் நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டைமர் ஓடிட்டு இருக்கு, முதல்ல ஒரு பெரிய பாம் மாதிரி. அதை நம்ம ஈத்தன் ஹண்ட் தான் ரிவீலும் பண்ணுறாரு. எந்த வகையில் இது ஏஐ கூட லிங்க் ஆகியிருக்குன்னு தெரியல. இது ஒரு சாதாரண பாமாக காமிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நடந்த எல்லா முக்கால்வாசி மிஷன் இம்பாசிபிள் படங்களில் ஃபைனலாக பாம்பை நிறுத்தது தானே வேலையாக பண்ணிட்டு இருந்தாங்க. மிஷன் இம்பாசிபிள் 6ஓட ஃபினாலே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். ஸோ அதை திரும்ப ரீக்ரியேட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வித்தியாசமான எண்டிங் கொடுத்தா நல்லா இருக்குங்க, அவ்வளோதான். ஆல்சோ இந்த ஷாட்டில் நம்ம ஈத்தன் ஹண்ட்டை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க தான் நினைக்கிறேன். ஈத்தன் ஹண்ட் ஒன் லாஸ்ட் டைம் என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் கீயை கொடுக்குறாங்க போல. அதுக்கப்புறம் தான் அந்த சப்மரீன் சீக்வன்ஸ் கிக் ஆஃப் ஆகணும். ஸோ எந்த சீக்வன்ஸ் எப்படி வருதுன்னு சொல்லி இந்த படத்தில் நம்ம கெஸ்ஸே பண்ண முடியாது. இது ஒரு ஸ்பை த்ரில்லர், ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வச்சிருப்பாங்க. பட் பேசிக் ஐடியா ஈத்தன் ஹண்ட் வெர்சஸ் என்டிட்டியாக தான் இருக்கணும். அண்ட் கவர்மெண்ட் லெவலில் இருந்து இந்த பக்கம் நம்ம ஈத்தன் ஹண்ட்டுக்கு பல ப்ரெஷருமே கொடுக்கப்படலாம்.
லெட்ஸ் ஹோப் இட்ஸ் அ குட் மூவி பிகாஸ் இந்த படம் அட்லீஸ்ட் 1 பில்லியன் அடிச்சதான் ப்ராஃபிட் கேட்டகரிக்குள்ளே போகும். என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா? 400 மில்லியனா? $400 மில்லியன் ஒரு படத்துக்கு கொட்டியிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. பட் எனக்கு என்னமோ இது டெட் ரெக்கனிங் பார்ட் 1 சேர்த்த ஒரு பட்ஜெட்டாக தான் இருக்கணும்னு தோணுது. பட் சப்போஸ் இந்த படத்துக்கு மட்டுமே 400 மில்லியன் கொட்டியிருந்தாங்கன்னா இந்த படம் பிரேக் ஈவன் ஆகிறதுக்கே 850 மில்லியன் கலெக்ட் பண்ணணும். அதாவது 900 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணாதான் பிரேக் ஈவனே. 1 பில்லியன் டச் பண்ணாதான் ப்ராஃபிட் கேட்டகரிக்குள்ளே போகும். 1 பில்லியன் அடிக்கணுங்க இந்த படம். எதிர்பார்ப்பு உண்மையிலேயே அதிகமாக இருக்கு. மிஷன் இம்பாசிபிள் 7 500 பில்லியன் அடிச்சது. அதை விட டபுள் மடங்கு அடிக்கணும்னா கண்டிப்பாக இந்த படத்தை வேற மாதிரி ப்ரொமோட் பண்ணும். அதனால தான் பேரமௌண்ட் பிக்சர்ஸ் இது கடைசி மிஷன் இம்பாசிபிள் படங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களோ என்னமோ. அந்த ஒரு ஹைப்ல எல்லாருமே பார்க்க வருவாங்களா? ஒரு ஃப்ரான்ச்சைஸே முடிய போதுன்னு சொன்னா பார்க்க வந்து தானே ஆகணும். பட் எங்கேயும் அளவுக்கு ஹைப் இருக்கான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். லெட்ஸ் ஹோப் இது ஒரு குட் நோட்டோட முடியணும். ட்ரெய்லருமே செம்ம ஃபாஸ்ட் பேஸ்டாக சூப்பர் ஆக்ஷன் பேக்டாக தான் இருக்குது. காசு அதிகமாக கொட்டியிருக்காங்க, அது தெளிவாகவே தெரியுது. சொதப்ப மாட்டாங்க, நல்லா இருந்தால் ஓகே. டாம் க்ரூஸ் ஒன் லாஸ்ட் டைம் அஸ் ஈத்தன் ஹண்ட். எத்தனை பேர் ஹைப் ஆகியிருக்கீங்க? ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? உங்கள் தாச்சு உங்களோட வியூஸை மறக்காம கீழே காமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் மேலே தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விடையில மீ பட்டு இருந்திருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா